வணக்கம். இந்த பதிவில் வீட்டில் செல்வம் பெருக 7 குதிரைகளின் ஓவியத்தை வைக்கலாமா வேணாமா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்து மதத்தில் 7 என்ற எண் பார்த்திங்கன்னா மங்களகரமானதாக கருதப்படுகிறது. எனவே 7 குதிரைகளின் ஓவியம் மங்களத்தை குறிக்கிறது. வீட்டை அழகாக வைத்துக்கொள்ள பலர் அழகான இயற்கை படங்கள் ஓவியங்களை சுவர்களில் ஒட்டி வைக்கிறாங்க. வீட்டுக்குள் வருபவங்க அதை பார்த்து கவர்றாங்க. இந்த நாட்களில் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவியம் காணப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 வெள்ளை குதிரைகளின் ஓவிய படம் தான். இந்த படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செல்வமானது பெருகும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். வாஸ்து முறைப்படி பார்த்தீங்கன்னா குதிரைகளோட உருவம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் என நம்பப்படுது. 7 வெள்ளை குதிரைகளின் படத்தை சரியான திசையில் நீங்கள் வைத்திருப்பதும் மிகவும் அவசியமாகும். அப்பொழுது தான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்தில் 7 படிகள், வானவில்லில் 7 வண்ணங்கள், 7 பெரிய கடல்கள், 7 பருவங்கள், சூரியனின் தேருக்கு 7 குதிரைகள். இந்து மதத்தில் 7 என்ற எண் மங்களகரமானதாக இருக்கிறது. 7 குதிரைகளின் ஓவியம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை தடுக்க உதவும். நிதி சிக்கல்களை தீர்ப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கும். 7 குதிரைகள் வரைவதற்கு தெற்கு திசையே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இந்த திசை வெற்றி மற்றும் புகழுடன் தொடர்புடையதாகும். நீங்கள் இங்கே வண்ணம் தீட்டினால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஓவியத்தை தொங்கவிடும் போது குதிரைகளோட முகம் கதவை நோக்கி இருக்கக்கூடாது. இது உங்கள் வாழ்க்கையின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். கிழக்கு திசையில் வைத்தால் அது மங்களகரமானதாக இருக்கும். இந்த குதிரைகளின் பெயிண்டிங்கை படுக்கை அறை, பூஜை அறை, படிக்கும் அறை மற்றும் வாஷ் பேஷன் இருக்கும் அறைகள் மற்றும் பாத்ரூம் போன்றவற்றுக்கு அருகில் இருக்கக்கூடாது. குதிரைகளும் ஒரே திசையில் ஓடும் ஓவியத்தை வாங்க வேண்டும். அதே சமயம் கடலில் குதிரைகள் நீந்தும் ஓவியம் போடக்கூடாது. குதிரைகளுக்கு பின்னால் மோசமான வானிலை உள்ள படங்களை தவிர்ப்பது நல்லது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.